ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக முதல் தடவையே செஞ்சு பாராட்டுவாங்களாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட 2 ஸ்பூன் கூட மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை தாளிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அப்போ தான் நம்மளுடைய சிக்கன் கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை நாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டு வச்சுருந்திங்கன்னா இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம தக்காளிலாம் அரைச்சோம்ல, அதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டை போட்டு அதிலே கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஏன்னா நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் பச்சையாகவே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் அது வதங்கினா தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போய் நம்மளுக்கு கிரேவி நல்லா மணமாக கிடைக்கும், சுவையாகவும் இருக்கும். அதுக்காக இதை ஒரு 2 இல்லது ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி எடுங்க. இது எப்படி வதங்கிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுதான் நம்மளுக்கு நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் வச்சுருந்திங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி குழம்பு மிளகாய்த்தூளில் எல்லாமே நாம் சேர்த்து அரைப்போம். அதனால் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் அந்த இது இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இது ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சோன்னா இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி நம்மளுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுக்கலாம். இதை நல்லா இந்த தண்ணி இதெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு தொக்கு பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நாம் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி நம்மளுக்கு நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நாம் 1 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது 1 கிலோக்கான அளவுகள் தான். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சிக்கனுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரேவி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக கிடைக்கும் நம்ம தயிர் விட்டு செய்யும்போது. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு எடுத்திங்கன்னா இது போல் சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்துடும்.
நீங்கள் இப்படியே கூட சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றாமலே நம்மளுக்கு திக்கான ஒரு கிரேவியாக கிடைக்கும். அது வந்து சப்பாத்தி, இட்லி, பூரி அது மாதிரி இதுக்கு நல்லா இருக்கும். நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா இதை வேக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி விட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுக்கலாம். நம்மளுடைய சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே இருக்கிற அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்கும். நான் வந்து தேங்காயெலாம் சேர்க்கலை. தேங்காய்க்கு பதில் தான் நம்ம கசகசா சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு தான். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய சிக்கன் ரெசிபீஸ் இருக்குது. செக் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே சிம்பிளான பொருள் வச்சு தான் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.